மக்களே வணக்கம். த வே ஆஃப் லைஃப், சனாதானம்ன்றது த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அர்ஜுன் அவர்கள் புதுசான ஒரு கதைய சனாதானத்தை பத்தி இப்ப சொல்ல வந்திருக்காரு. நடிகர் அர்ஜுன் அவர்களே, உங்களோட இந்த பருப்பு இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுல வேக வைக்க முடியாது. கொஞ்சம் டீப்பா சனாதானத்தை பத்தி டீகோட் பண்ண போலாமா? லைஃப் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. மனுதர்மம் அத்தியாயம் 5 ஸ்லோகம் 148. பெண் சுய விருப்பத்தில் வாழக்கூடாது. சிறு வயதில் தந்தை கட்டுப்பாட்டிலும், பருவ வயதில் கணவன் கட்டுப்பாட்டிலும், கணவன் இறந்த பின் பிள்ளைகள் கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும். எப்போதும் தன் விருப்பத்தில் அவள் வாழக்கூடாது. பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்கொடுமை அந்த சனாதன தர்மத்துல இருக்கிறத தோலை உரிச்சு டிகோட் பண்ணலாமா? இப்போ மனு தர்மம் அத்தியாயம் 5 ஸ்லோகம் 154. கணவன் மோசமானவனாய் கொடியவனாய் இருந்தாலும், பிற பெண்களோடு உறவு கொண்டு அலைபவனாயினும், நன்னடத்தை நற்குணம் இல்லாதவனாயினும், பத்தினி பெண் என்பவள் அக்கணவனையே தெய்வமாக வழிபட்டு வாழ வேண்டும். சனாதானம். மனு தர்மம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 379. கொலை தொழில் புரிந்த மற்ற ஜாதிக்காரர்களை தூக்கில் போட வேண்டும். பிராமணன் கொலை குற்றம் செய்தாலும் அவனது தலைமயிரை மொட்டையடித்தாலே தண்டனையாகும். மனு தர்மம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 19. பெண்கள் பெரும்பாலும் விபச்சாரிகள் என்று அநேக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மனு தர்மம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 35. ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு இவற்றில் ஆணுறுப்பே உயர்ந்தது. மனு தர்மம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 52. மற்றவன் மனைவியிடத்தில் மனைவி இல்லாத வேறொருவருடன் உடலுறவு கொண்டு பிள்ளை பெறலாம். மனு தர்மம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 60. கணவனை இழந்த பெண்ணை ஒரு ஆண் தன் உடல் முழுக்க நெய்யை பூசிக்கொண்டு இரவில் இருட்டில் உடலுறவு கொண்டு பிள்ளை பெறலாம். மனு தர்மம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 78. கணவன் சூதாடுகிறவனா இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும் மனைவி அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவளுக்கு ஆடை அலங்காரம் படுக்கை தராமல் விலக்கி வைக்க வேண்டும். மனு தர்மம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 94. 30 வயது ஆண் அழகான 12 வயது பெண்ணையும், 24 வயது ஆண் 8 வயது உள்ள பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மக்களே, சனாதன தர்மத்துல ஒரு சின்ன பாட்டு மட்டும் தான் நான் டீகோட் பண்ணி வச்சிருக்கேன். தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு சிறந்த புத்திசாலி. ஏன் சனாதன தர்மத்தை கையில எடுத்து அடின்னு தன்னோட தடியால் அடிச்சாருன்னா, பிராமண குலத்துல இருக்கிற பெண்களோட பெண் விடுதலைக்காகவும் சேர்த்துதான் அவர் போராடினாரு. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மிக கேவலமான முறையில சித்தரிச்சு வச்சிருக்கின்றதுக்கு தான் சனாதன தர்மம். அதுல இருக்கிற ஸ்லோகத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திராவிடம் நேர் எதிரா ஏன் சனாதனத்தை எதிர்க்குதுன்னா, திராவிடம் முற்றிலும் பெண் விடுதலை பத்தி பேசுது. பெண்களோட ரைட்ஸுக்காக எல்லாமே நிக்குது. அதனாலதான் சனாதனவாதிகளுக்கு திராவிடவாதிகளை பார்த்தா பிடிக்காது. சோ நடிகர் அர்ஜுன் அவர்களே, நீங்க போங்க. சனாதனத்தை பத்தி இங்க யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும்.